ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். கிட்டத்தட்ட 90 நாள் நான் என்னோட யூடியூப் சேனல் வீடியோ போடல. என்னோட லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக் வீடியோ போடாத நாள் அந்த 90 நாளுங்க. எதனால் பார்த்தீங்கன்னா நான் பேஷனேட்டாக ஐடி ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஐடி ஜாப் கிடைக்கல, பட் எனக்கு ஒரு நாள் கிடைக்கும். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே போடலேன்னு சொல்லி ரொம்ப நான் திங்க் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலாக. டைம் வேஸ்ட்டுங்கிறத விட அந்த டைம் கிடைக்காம போயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் இப்போ திரும்ப போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து இந்த மார்ச் 11th உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு ரயில்வேல வந்துடும். என்னென்ன நியூஸ் நடக்குதோ அதெல்லாம் வந்துடும். விளாக்ஸ் கேட்காதீங்க. விளாக்ஸ் எனக்கு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கனால விளாக்ஸ் நான் போட முடியல. பட் உங்களுக்கே தெரியும், நான் விளாக்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அதை நான் போடுறேன். பட் நம்ம மக்களுக்கு ரயில்வே நியூஸ் பற்றி தெரிய மாட்டேங்குது. அதை நான் ரயில்வே நியூஸ் கொண்டு போகணும்னு சொல்லி தான் நிறைய அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. இதே மாதிரி உங்களுக்கு கோடிங் பிளாக்ஸ், கோடிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் கோடிங் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, வெங்கட் டெக்கோபீடியான்னு சொல்லி. அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அதுலேயே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதில் ஒரு 3000 வியூஸ் போயிருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த 2 சேனல் எனக்கு ரொம்ப கொண்டு போகணும் ஒரு ஆசை. ஒன்று இங்கிலீஷில், இங்கிலீஷ்லேயே இருக்கும். இது தமிழில், நம்ம தமிழில் பேசுறதுக்கோசரம். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு ரயில்வே இம்பார்ட்டன்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து உங்களுக்கு கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு டெடிகேட்டடான ஒரு ரயில்வே லிங்க் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காப்புல. நம்ம ஒரு மெஜஸ்டிக்லேருந்து கெம்பேகவுடாவுக்கு எப்படி போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போவோம், விச் இஸ் ஏசி பஸ்ஸில் போவோம், இல்லை மெட்ரோவில் போவோம், இல்லை கேபில் போவோம். இப்போ டெடிகேட்டடாக ஒரு ரயில்வே லிங்க் அவுட் போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு ஐ திங்க் 30th வீடியோ நினைக்கிறேன். நான் அப்பவே கவர் பண்ண போன வருஷம் கவர் பண்ண வீடியோ தேவனஹள்ளிக்கு சப்ளை டைமில் வரப்போகுது சொல்லி. ஸோ தேவனஹள்ளிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் சப்ளை டைமில் வரனால உங்களுக்கு பீப்புளுக்கு ஈஸி கனெக்டிவிட்டி உங்களுக்கு வரும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காப்புல நம்ம அஸ்வினி வைஷ்ணவ், பிரசன்ட் ரயில்வே மினிஸ்டர். இவரை பற்றி சொல்லியே சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு நான் கவர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன நியூஸ்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, சப்பவன் பற்றி கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒசூருடைய டெர்மினல், விச் இஸ் குட்ஸ் டெர்மினல் வரப்போது, அதை பற்றி கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய நியூஸ்லாம் விட்டு போச்சு இந்த 3 மாதம். நான் படிச்சுட்டு இருக்கேன் நிறைய நியூஸ் வந்துருக்குன்னு சொல்லி. அதில் நம்மளுக்கு எல்லா நியூஸும் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சப்பவன் இப்போ பெங்களூரில் குவாட்ரிலேட்டர் லைன் வரப்போகுது, சப்பவன் லைன்ஸ் வரப்போகுது, அப்புறம் மெட்ரோ. இந்த மெட்ரோக்கெல்லாம் ஏன் இப்படி ஸ்லோவாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் வாங்கக்கூடியவங்க, ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்களை ரொம்ப ஸ்கில்டு இல்லைன்னு சொல்லி அஸ்வினி வைஷ்ணவ் அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி பெங்களூரில் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சிட்டி பெங்களூர். நான் வாழ வீட்டில் வச்சு பெங்களூர் தான் சொல்ல முடியாது. பெங்களூரில் சென்னை மாதிரி சபர்பன் போட்டிருந்தாங்கன்னா அந்த டிராஃபிக்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சென்னையில் டென்ஸ் கிடையாது பாப்புலேஷன். பட் பெங்களூரில் ஹெவி டென்ஸ் பாப்புலேஷன் ஆயிடுச்சு. அப்போ முன்னாடியே அவங்க போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் அந்த மெட்ரோ அந்த அஸ்வினி வைஷ்ணவ் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபர்பன் ட்ரெயின்ஸ் கூட நாங்கள் பறக்கும் ரயில் மாதிரி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெடிகேட்டட் ஃப்ளைஓவர் மாதிரி போட்டு, நம்ம சென்னையில் இருக்கு இல்லையா, பீச்லேருந்து அந்த வேலைச்சாலி போகிறோம் அந்த மாதிரி போடுறோம்னு சொல்லியிருக்காப்புல. இட் இஸ் கொடுத்தீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே ஃபிசிக்கலாக லேண்ட் எடுத்து இங்கே வாங்குறது பெங்களூரில் ரொம்ப கஷ்டம், கவர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம இந்த ஃப்ளைஓவர் மாதிரி மெட்ரோ மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க, பீப்புளுக்கு இந்த ஈஸி கம்யூட் ஆகும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஒரு சின்ன அப்டேட். என்னோட 11th மார்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீடியோ. நம்ம டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் என்னோட யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிக்கும், நியூஸ் வாசிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரயில்வே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன், உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. என்னோட செகண்ட் சேனல் இங்கிலீஷில் போயிட்டு இருக்கு, அதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக வரும். தேங்க்யூங்க அண்ட் பாய். ஃபுல்லாக வீடியோ பாருங்க, அதான் நான் சொல்ல போகிறது. ஸோ பாய்.